உங்க குலதெய்வம் எதுன்னு தெரியுதா? இந்த கட்டுரையை எழுதியவர் இந்திர சௌந்தரராஜன் அவர்கள். தீபம் இதழில் வெளிவந்த உண்மை சம்பவம் இது. பெரியவள் ஊர் ஊராகச் சென்று சாதுர்மாசிய விரதம் இருந்து வந்த ஒரு நாள் அது. அப்படி ஒரு கிராமத்தில் அவர் தங்கியிருந்த போது ஒரு விவசாயி பெரியவாளை மிகவும் பிரயாசைப்பட்டு வந்து சந்தித்தார். அவரிடம் துளியும் உற்சாகமில்லை. முகமும் இருளடைந்து போயிருந்தது. வாயை திறந்து தன் துன்பங்களை கூற அவசியமே இல்லாதபடி பார்த்த மாத்திரத்தில் அவரின் துன்பம் பெரியவாளுக்கு விளங்கிவிட்டது. இருந்தும் அந்த விவசாயி, "சாமி, ஏண்டா உயிரோட இருக்கோம்னு இருக்கு. பேசாம குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கூட தோணுது. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில போராட்டம் இருக்கும். ஆனா என் வரையில போராட்டமே வாழ்க்கையா இருக்கு" என்று துயரத்தை சொல்லி அழுதார். பெரியவாள் அவரிடம், "குலதெய்வத்துக்கு ஒழுங்கா பூஜை செய்றியா?" என்று கேட்டார். "குலதெய்வமா? அப்படின்னா?" திருப்பி கேட்டார் அவர். "சரிதான். உங்க குலதெய்வம் எதுன்னே தெரியாதா?" "ஆமாம் சாமி. வியாபார விஷயமா எங்க முன்னோர்கள் பர்மா போயிட்டாங்க. பல காலம் அங்க இருந்துட்டு திரும்பி வந்த குடும்பம் எங்க குடும்பம். என் பாட்டனால ஒருத்தருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாததால் அவர் பிள்ளைகளும் அவரை பார்த்து அப்படியே வந்துட்டாங்க. நாங்கெல்லாம் அந்த வழியில வந்தவங்க தான்" என்றார். "உன் முன்னோர்கள் யாராவது இப்போ உயிரோடு இருக்காங்களா?" "ஒருத்தர் கிராமத்துல இருக்கார். என் அப்பா வழி பாட்டனார் அவர். அவர்கிட்ட போய் உங்க குலதெய்வத்தை பத்தி கொஞ்சம் கேட்டுண்டு வா." "ஏன் சாமி? அந்த சாமி எதுன்னு தெரிஞ்சு கும்பிட்டாதான் பிரச்சனை தீருமா?" "அப்படித்தான் வச்சுக்கோயேன்." "என்ன சாமி நீங்க? ஊர்ல எவ்வளவோ கோயில் இருக்கு. அங்க எல்லாம் சாமிங்க தான் இருக்கு. அப்ப அதுக்கெல்லாம் சக்தி இல்லையா?" "நான் அப்படி சொல்லவே இல்லையே." "அப்ப இந்த சாமியில உன்னை கும்பிட சொல்லாம குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு வர சொல்றீங்களே?" "காரணமாத்தான் சொல்றேன். ஓட்டை பாத்திரத்துல எவ்வளவு தண்ணி பிடிச்சாலும் நிக்காது. நீ என்ன மாதிரி எதுவும் வேண்டாம்ங்கிற சந்நியாசி இல்ல. வாழ்வாங்கு வாழ விரும்புற குடும்பஸ்தன். எனக்கு பாத்திரமே கூட தேவையில்லை. ஆனா உனக்கு பாத்திரம்தான் பிரதான தேவை. பாத்திரம் இருந்தாதானே எதையும் அதுல போட்டு வைக்க முடியும். அப்படிப்பட்ட பாத்திரம் ஓட்டையா இருந்தா அதுல எதை போட்டாலும் அந்த ஓட்டை வழியா வெளியே போகுமா போகாதா? அப்ப குலதெய்வம் தான் பாத்திரமா? அது தெரியாததால ஓட்டை பாத்திரம் ஆயிடுச்சுங்கிறீங்களா? நீ கேள்வி கேட்காம உன் குலதெய்வம் எதுங்கிறத தெரிஞ்சு அந்த குலதெய்வத்தை தேடி போய் சாஷ்டாங்கமா உடம்பு தரையில படுற மாதிரி நமஸ்காரம் பண்ணிட்டு வா. உனக்கு அப்புறமா விளக்கமா சொல்றேன்" என்று அவரை அனுப்பி வைத்தார். அவரும் ஒரு 10 நாள் கழித்து, "சாமி, நீங்க சொன்னதை செய்துட்டேன். எங்க குலதெய்வம் பேச்சாயிங்கிற ஒரு அம்மன். அத்தோட கோயில்ல ஒரு மலை அடிவாரத்துல இடிஞ்சு போய் கிடந்துச்சு. யாருமே போகாம விட்டதால கோயிலே புதர் மூடிடுச்சு. நானும் என் மக்களும் போய் புதரையெல்லாம் வெட்டி எறிஞ்சோம். அங்க ஒரு நடுக்கல் தான் பேச்சாயி. ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு அது மேல பாலை ஊத்தி அபிஷேகம் செஞ்சு கற்பூரம் காட்டி கும்பிட்டுட்டு வரேன்" என்றார். "சபாஷ், அந்த கோயிலை நல்லபடியா எடுத்துக்கட்டு. தினசரி அங்க விளக்கு எரியும்படியா பார்த்துக்கோ. உன் கஷ்டங்கள் தானா நீங்கிடும். பேச்சாயி பூவும் பொட்டுமா ஜொலிச்சா உன் குடும்பமும் ஜொலிக்கும்" என்றார் பெரியவர். "சாமி நிறைய விளக்கமெல்லாம் சொல்றதா சொன்னீங்களே, எதுவுமே சொல்லலையே." "அடுத்த வருஷம் இதே தேதிக்கு வா, அப்ப சொல்றேன். நான் சொன்னதை மறந்துடாதே. பேச்சாயை விட்டு விடாதே." அவரும் அவ்வாறே செய்தார். 1 வருடமும் ஓடியது. அவரும் பெரியவாளை காண திரும்ப வந்தார். இந்த முறை அவரிடம் ஒரு செல்வ செழிப்பு தெரிந்தது. பெரியவளை ஒன்றும் சும்மா பார்க்க வரவில்லை. தட்டு நிறைய பூ, பழம், இவற்றோடு கொஞ்சம் பணம் என்று தான் முன்னால் வந்து நின்றார். பெரியவாளும் ஏறிட்டார். "சாமி, நான் இப்ப நல்லா இருக்கேன். பேச்சாயி புண்ணியத்துல பிள்ளைகளும் நல்லா இருக்காங்க. இதுக்கு வழிகாட்டின பெரிய சாமி நீங்கதான். ஆனா எனக்கு விளக்கத்தை மட்டும் இன்னும் தரலையே. இந்த அதிசயம் எப்படி நடந்தது?" என்று திரும்ப அவர் கேட்டார். பெரியவாளும் திருவாய் மலரத் தொடங்கினார். "அது 1 வருடம் கழித்து திரும்ப வந்த பர்மாக்காரரிடம் குலதெய்வம் என்பது குறித்து பெரியவா சொன்னது மிகவும் கவனமாய் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாகும். நம் முன்னோர்கள் வணங்கி வந்த தெய்வம்தான் குலதெய்வமாகும். முன்னோர்கள் என்றால் நமக்கு முன் பிறந்த எல்லோருமே முன்னோர்கள்தான். ஆனால் இங்கே முன்னோர்கள் என்றால் நாம் நம் தந்தை வழி பாட்டன் பாட்டிமார்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தந்தை வழி பாட்டன்மார் வரிசையில் மிக பெரிய ஒழுங்கு ஒன்று இருப்பதை கூர்ந்து கவனித்தால் உணரலாம். அதுதான் கோத்திரம் என்னும் ஒரு ரிஷியின் வழி பாதை.
பிற கோத்திரத்திலிருந்து பெண்கள் வந்து இந்த வழி வழி பாதையில் நம் தாத்தாக்களின் வாழ்க்கை துணையாக கைப்பிடித்திருப்பார்கள். எக்காரணம் கொண்டும் ஒரே கோத்திரத்தில் பெண் சம்பந்தம் ஏற்பட்டிருக்காது. இதனால் ரிஷி பரம்பரையானது சங்கிலி கண்ணி போல அறுபடாமல் ஒரே சகோதரத்துவத்தோடு வந்த வண்ணம் இருக்கும். இது ஒரு முக்கியமான ஒழுங்கு சார்ந்த விஷயமாகும். அடுத்து இவர்கள் அவ்வளவு பேருக்குமே நட்சத்திரம் வேறாக, உடலமைப்பு வேறாக, குணப்பாடுகள் வேறாகவும் இருக்கும். அதுதான் இயற்கையும் கூட. ஆனால் கோத்திர வழி மாறாதபடி இவர்கள் நம் குலதெய்வம் என்னும் தெய்வ சாநித்தியத்தில் கைகூப்பி நின்றிருப்பார்கள். தலைமுடி கொடுத்திருப்பார்கள். காது குத்துவது போன்ற வழி வழி செயல்பாடுகளும் நடந்திருக்கும். இந்த உலகத்தில் 1000 கோயில்கள் இருக்கின்றன. அந்த கோவில்களுக்கு அவர்கள் போயிருக்கலாம், போகாமலும் இருக்கலாம். அதற்கு உத்தரவாதம் இல்லை. ஆனால் குலதெய்வ கோயிலுக்கு நாம் பக்தி என்கின்ற ஒன்றை அறிவதற்கு முன்பே நம் தாய் தந்தையரால் அங்கு கொண்டு செல்லப்பட்டு வணங்க வைக்கவும் படுகிறோம். இதன்படி பார்த்தால் குலதெய்வ சன்னதியில் சென்று நாம் நிற்கும் போது நம் பரம்பரை வரிசையில் போய் நிற்கிறோம். இந்த வரிசை தொடர்பை வேறு எங்காவது எந்த விதத்திலாவது உருவாக்க முடியுமா? பெரியவாள் சொல்ல சொல்ல பர்மாக்காரரிடம் பரவசம். அது மட்டுமல்ல, ஒரு மனிதனின் பிறப்புக்கு பின்னே இப்படி ஒரு பரம்பரை வரிசை இருப்பதை நினைக்க கூட தெரியாமல், அதிகபட்சம் ஒரு பாட்டன் பாட்டி பேருக்குமே தெரியாமல் அல்லவா நம் வாழ்க்கை போக்கு உள்ளது. ஒரு குடும்பத்தை பொறுத்தவரையில் அந்த இறைசக்தி குலதெய்வமாக அவர்களுக்கான ஒரு பெயரில் வெளிப்படுகிறது. இப்படி சொல்லுவது கூட தவறு. வெளிப்பட வழிவகை செய்யப்பட்டது. அதுவும் யாரால்? நம் முன்னோர்களால். அவர்கள் யார்? நம்முடைய தொடக்கங்கள். நாம் யார்? அந்த தொடக்கத்தின் தொடர்ச்சி. மொத்தத்தில் நாம் வேறு, அவர்கள் வேறு இல்லை. இந்த வழி வழி போக்கில் ஒருவர் மூட்டை மூட்டையாக புண்ணியத்தை கட்டியிருக்கலாம், இன்னொருவர் பாவமே கூட பண்ணியிருக்கட்டுமே. நாம் அங்கே போய் நின்று நம் பொருட்டு பிரத்யோகமாக வெளிப்படும் அந்த இறை சக்தியை தொழும் பொழுது அவர்களும் பித்ருக்களாக வெண்ணிலிருந்து பார்க்கிறார்கள். நாமும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இது எத்தனை தூர பார்வையோடு வடிவமைக்கப்பட்ட ஒரு விஷயம்! பெரியவாள் விளக்கி முடிக்க வந்திருந்த கூட்டம் சிலிர்த்து போனது. இந்த குலதெய்வ வழிபாட்டில் மிகப்பெரிய நல்ல ஆச்சாரம் ஒன்று அடங்கியுள்ளது. சந்தர்ப்ப சூழல்களால் அல்லது பூர்வ கர்மத்தால், அதுவும் அல்லாது பல்வேறு காரணங்களால் ஒருவருக்கு பக்தி உணர்வு இல்லாமல் போகிறது என்று வையுங்கள். அதாவது கண்ணுக்கு புலப்படாத இந்த கடவுளை நாம் நம்ப தயாரில்லை. நான் ஒன்றும் முட்டாள் இல்லை என்று அவர் வீராப்பா பேசி நாத்திகத்தில் நம்பிக்கை ஏற்பட்டு அதிலேயே அவர் போகும் நிலை வந்தாலும் பெரிதாய் தோஷமில்லை. ஏனென்றால் அவர் இவ்வாறு ஒரு நாத்திக நிலைப்பாடு கொள்ளும் முன்பே இந்த பரம்பரை வரிசையில் பெற்றோர்களால் வணங்க வைக்கப்பட்டு ஆசிர்வதிக்கவும் பட்டிருப்பதால் அவர் ஒரு நாள் நிச்சயம் மனம் மாறி அருள் தொடர்புக்கு ஆட்படுவார் என்பதுதான் இதில் உள்ள மிக சிறந்த ஒரு விஷயமாகும். இப்படி நம்பிக்கையற்று போனவர் தன் பிள்ளைகளை அழைத்து வர மாட்டாரா? அவர்கள் இதனால் இந்த பரம்பரை தொடர்புக்கு ஆட்படாமல் போய்விடுவார்களே என்று ஒரு கேள்வி எழலாம். பெரும்பாலும் ஒரு வழியில் ஒரே கோத்திரத்தில் திருமணங்கள் புரிந்து கொள்ளாமல் முன்னோர் காட்டிய வழியில் போகும் பட்சத்தில் வாழ்வில் நமக்கு பெரிய கஷ்டங்கள் வருவது இல்லை என்பதுதான் இம்மட்டில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். உடம்புக்கு உணவுப் பொருளால் சக்தி ஏற்படுவது போல் மனதுக்கு இறையருளால் சக்தி ஏற்படுகிறது. ஒரு குலதெய்வத்தின் பின்னால் இப்படியான பிரத்யோக சிறப்புகள் நிறையவே உள்ளது. குலதெய்வத்தை பக்தியோடு கொண்டாடும் போது பெரிய தோஷங்களுக்கு இடமில்லாமல் போய் நம் வாழ்வும் சிறப்பாகிறது. வர்மாக்காரர் வரையிலும் அதுதான் நிகழ்ந்தது. எனக்கும் இந்த குலதெய்வ விஷயம் மனசுக்குள் பெரும் உற்சாகத்தை தந்தது. நான் எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போனபோது என் பார்வையே மாறி போனது. அந்த கோவிலில் உள்ள ஒவ்வொரு தூண்களையும் தொடும்போது என் தாத்தன் தொட்ட தூண், என் தாத்தன் நின்று மூச்சு விட்ட இடம், என் முப்பாட்டன் அதற்கும் முற்பட்ட பாட்டன் நடந்து திரிந்த தரைப்பரப்பு, அவர்களை பார்த்த பெருமாள் என்னையும் பார்க்கிறார் என்பதா, இல்லை அவர்கள் பார்த்த பெருமாளை நான் பார்க்கிறேன் என்பதா என்று ஒரு உறுதி. அந்த பெருமாளை வணங்கிய வம்சம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதுவே எத்தனை பெரிய அனுகிரகம்! இந்த குலதெய்வ விளக்கமும் இதன் பின்புலமும் எனக்குள் நம் முன்னோர்கள் மேல் பெரும் மரியாதையை ஏற்படுத்திற்று. நன்றி. தீபம் கல்கி வழங்கும் ஆன்மீக இதழில் இது இடம்பெற்றது. இதை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.